கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இந்த தலைப்பில் ஆவியானவரே அதை மறைத்து இதை பேசுவதாக. யோசுவா புத்தகத்தில் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இருந்ததில்லை. அப்போ அந்த யோசுவோடு பேசுகிறார். தமானாரியா கமா சங்கரபஜையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ நம்ம உயிரோடு பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். சிலவங்க 100 இருக்காங்க, 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க, சில குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இதுவரையும் வேத வசனங்கள் இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு முன்பாக இந்த ஏற்று. அப்போ உங்களை ஏற்று இருக்காங்களா? பல ஆண்டு கடந்து வந்திருக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்கள். யோசுவாவோட தேவன் இருந்தார், அதனால தான் ஒருவனும் ஏற்றிருக்கவில்லை, ஒருத்தையும் ஏற்றிருக்கவில்லை. ஒரு இயேசு இருந்தால் 7 கடத்தவில்லை. ஏன்னா மந்திரவாயி ஏற்றிருக்க முடியும். யாத்திராமத்தில் பார்க்கும்போது பார்வோன் மந்திரவாதிகளுக்கு மாந்த செய்தாங்க. ஆனால் ஆரோன் மோசை கொண்டு ஆண்டவர் எந்த அவனும் சர்ப்பத்தை அனுப்பினான். கடைசிலாம என்ன செய்யலான்னு தெரியுமா? பார்வோன் அனுப்பின மந்திரவாதிக்குரிய சர்ப்பங்களெல்லாம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டது. அப்போ அவங்க பார்வோன் வந்து சொன்னார், இது தேவனுடைய விரல், கபாஷமானாரியா, தேவனுடைய விரல். இந்த தேவனுடைய விரல் நம்ம கூட இருந்தால் நம்மளை யாரும் ஏற்ற இருக்க முடியுமா? தண்டப்படுமா? பிரச்சனை வருமா? வராது. தேவனுடைய விரல் கபாஷமானாரியா, தேவன் நம்மளோட இருப்பாரான்னா உன்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவருடைய பிரசன்னம் தாரும் தேவனே, பிரசன்னம் தாரும் தேவனே. ஊரபக்கரபா சங்கரபாதி கரபஜியா. ஒரு அற்புதத்தை காணும். தேவன் நம்மளோடு இருந்தால் யாரும் எடுக்க முடியாது. நம்மளோட தேவை இல்லையே. நம்ம எத்தனை ஆத்மாவில் ஏமாற்றணும், யாரை வஞ்சித்தோம், எங்கே போய் சொன்னோம், திருடணும், என்ன மதுபானம் குடித்தோம், அடுத்த சொத்தை திருடணும், பொருளை திருடணும். நம்ம பஞ்சகமாகத்தானே இருக்கிறோம். எப்படி தேவை இருப்பார்? தேவை இருக்கணும்னா அதுக்கு அவருக்கு என்றால் பிரிவுள்ள பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் தேவன் இருப்பார். யோசிப்படி தேவன் இருந்தார். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, கை விடுவதை சொன்னார். உன்னை விட்டு கைவிட அவர் உன்னோடு இருந்தார். யோசிப்படி தேவன் இருந்தார். கைவிட்டாரா? விலகினாரா? இல்லை. அவர் தேசத்தில் மிகவும் உயர்த்தப்பட்டான். மை சீஸ் ரைட் காட். அதனால அப்போ பவுல், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அப்போ அவர் ஏன் அப்போ சொல்லுகிறார்? தேவனை ருசித்து பார்த்தார். அவரை கூட இருந்தார். என்னதான் அந்த பசுத்த பவுலை கொண்டு உலகத்தை கலக்கினார். உலகத்தை கலக்கினவர்கள் வந்து விட்டார்கள். நம்ம உலகம் கலக்கப்படலையே. பாவம் தானே கலங்கியிருக்கு, சாபம் தானே கலங்கியிருக்கு, விபச்சாரம் தானே கலங்கியிருக்கு, மதுபானம் தானே கலங்கியிருக்கு, கோல் செல்லு தான் கலங்கியிருக்கிற, ஏமாற்று, வஞ்சனைகள், எரிச்சல், பொறாம ஆவிகள். இதான் நான் சொல்லுவது. திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போது சகோதரி மணமக்களை வாழ்த்து ஜெபம் பண்ணாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வாழ்த்தி எல்லாரும் அப்புறம் என்றால் நம்மளை மதிக்கத்தக்கதாக வாழ்த்து பேசினாங்க. அங்கே வந்தவங்களாம் ஆச்சு இவ்வளோ இந்த அம்மா இவ்வளோ தாளாந்தான் பேச. வெளியே வந்தவொன்னே என்ன சொன்னாங்க தெரியுமா? அவள் 1 மாதத்துக்குள்ளே தாலி அறுத்துருவோம். வாழ்த்து பேசுனாங்க. அப்போ பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறது. வாழ்த்து பேசினாங்க. இப்படி வாழ்த்தி நாவில் என்ன செய்யுது? தெத்திப்பும் வருது,
கசப்பும் வருது. இதான் உலகம். ஏமாந்து போயிடாதுங்க. அப்போ எப்படி ஜனங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்டவங்கள தான் நீ திருமண ஃபங்க்ஷன் வருதுன்னு வைங்க, அதை வாழ்த்து பேசினா உண்மையாக சொல்லுங்க. தூக்கி பேசுவாங்க. தூக்கி பேசினாலே அன்றைக்கி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் அவங்கள புகழ்த்தி பேசணும். ஆண்டவர் நம்மளை வைத்தனும். திங்க குட்டிகள் ஆட்சென்று பட்டினியாக கிடக்கும், கத்தரி தேடுக்கும், ஒரு நன்மையும் குறைபடாது. யோசேப்பை தேசத்தை விட்டு அவர் உயர்த்தணும். நீ வாழ்த்துனானே வாழ்த்தாமல் போனா என்ன, நீ மொய் கொடுத்தானே கொடுக்காம போனா என்ன. கடைசியில் வெளியே வந்தோன்னே இப்படி பேசுகிறாங்க. இதான் இந்த உலகெல்லாம் மாயை. இந்த மாயை நம்பாதுங்க. எல்லாமே மாயை. இந்த மாயை நம்பாதுங்க. ஒரு பிரயோசனம் கிடையாது. இயேசுவை மட்டும் நம்புங்க. அதான் உயர்த்து. அதான் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். என்றார் எஸ்தர் ராஜாத்தியோட தேவன் இருந்தார். எஸ்தரும் தாதிமார்களும் யூத ஜனங்க அழிவுக்குறமாக சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் மருகதாயும் எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. அவர் ஜெபித்த வேலையில் சட்டம் அழிக்கப்பட்டது. தூக்கு ஆமான் தான் அழிக்கப்பட்டார். மருகதாயும் யூத ஜனங்கள் அழிக்கப்படலை. அதே போல் அதுதான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கமானாதி கரபசியா. ஒரு அற்புதம் இருக்குமா? அற்புதம் இருக்கும். நம்ம தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தர், பெரியவர், நல்லவர். அவர் தான் இந்த வானத்தை ஒரு வார்த்தையாக உருவாக்கினார், பூமியை ஒரு வார்த்தையாக உருவாக்கினார், காற்றை உருவாக்கினவர், கடலை உருவாக்கினார், சர்வசம் இருந்தார். ஆதாம் உருவாக்கினவர் தான், தேவாலயம் உருவாக்கினவர் தான். ஆனால் ஆதான்ட்ட எவ்வாறு சொன்னார், இந்த விருட்சத்தை எல்லா கனியும் இருக்குது, அதில் நல்லது கெட்ட என்று இப்படி ஒரு கனி இருக்குது, அதை மட்டும் புசிக்கான்னு சொன்னார். சர்ப்பம் போச்சு. யார்கிட்ட போச்சு? ஏவாள்கிட்ட போய் அவ்வளோ வஞ்சித்து அவளும் புசித்து ஆதாம் குதிக்க வச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது சாத்தானுடைய தந்திரம். உலகம் சாத்தானுடைய தந்திரம். இந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. இயேசு என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. அப்படி தான் நிறைய சொல்லுவாங்க. யார்கிட்ட கூட சொன்னாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஏண்டா நீ அங்கேயும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம், கிறிஸ்துவ கோயிலுக்கு போகலாம், விக்கிர கோயிலுக்கு போகலான்னாங்க. அது கரெக்டா இல்லை? ஒரே மெய்யான தேவன் நமக்கு அங்கே தான் நம்ம ஆராய்க்கணும். ஒரு வேளையில் உங்களுக்கு இந்த நாளில் ஆவியான சொல்ற காது கேட்க கடவன். அருமையான தேவத்தனமே, ஆண் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்போ அவரை நம்ம சார்ந்திருந்தால் அவர் விலகுவாரா? கைவிட மாட்டார். அவரை ஆசிரிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், விடுதலை தருவார். அவருக்கு எதுவுமே லேசான காரியம். 5 அப்பம் 2 மீன் உண்டு, 5000 அதுவும் லேசான காரியம் என்றால் லேசான காரியம். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். அவரை சார்ந்து இருந்தால், அவரை சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை வாளாக்கு தலையாக்குவார், கீழாக மேலாக்குவார். அதான் சொன்னால் அவர் என்றால் யோசுவாவுக்கு சொன்ன பிரகாரம் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உன் முன்பாக நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை நான் சொன்னார். கைவிட்டாரா யோசுவா? இந்த யோசுவாவுடைய ஜெபத்தை கேட்டு என்றால் அவர் அற்புதம் செய்தார். அவர் யோசுவாவோட இருந்தார், தேவன் சேர்த்தார். அதே போல் இன்று இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். யோசுவாவோடு இந்த தேவன் உங்களோடு இருக்க போகிறார். நிச்சயமாக நீங்கள் கைவிடப்படுற நான் விலகவும் இல்லை, கைவிடல. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கட்டாங்க. அழுக்கக்கூடிய நம்பிக்கிட்டே இருக்காங்க. உலகம் அழுக்கக்கூட ஆண்டுக்கு பிரியமில்லாதவெல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் போட்டி போடுறாங்க. அழுக்கக்கூடாது, அது வெற்றி பெறாது. பசுத்தை கூட தான் வெற்றி பெறும். அழுக்கக்கூட
வெற்றி பெறாது. பரிசுத்த கூட தான் வெற்றி பெறும். இதை போக போக புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அது ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. நிகாவில் தூதன் இதை சொல்கிறோம். உங்கள் வீடு கட்டப்படணும், உங்கள் குடும்பம் கட்டப்படணும், உங்கள் பிள்ளைகள் கட்டப்படணும், நீங்கள் ஆசிரிக்கப்படணும். அவர் ஆசிரிக்கிற தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் அவளை தேடி வரல, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அடித்தடி ஆசிரிக்கும்படி அற்புதம் செய்படி சுடர் வழி பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தேவதூதன் வந்திருக்கிறான் உங்களை பாதுகாக்க. இனி அற்புதம் தான் இருக்கும். இனி கொஞ்சம் நாட்களை என்ன நடக்க போகுது பாருங்கள். இயேசுவோட வரிக்குள்ள அடையாளம் செல் நடக்கும்போது இந்தியாவில் ஒரு மாற்றம் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு விக்கிரகம் உலகத்திலிருந்து போயிட்டு ஆளோட வரிக்குள்ள அடையாளம் நடக்க போகுது. ஏழைக்கு போகிறவங்களாம் ஏழை செய்யக்கூடிய சூழ்நிலை வருது. 1 கோடி மக்களுக்கு மேலே அதிசயம் ரசிக்கப்பட போகிறாங்க. இது ஆண்டவரோட வார்த்தை. சிலைகள் எல்லாம் உலகத்தில் இருக்க காணும். எல்லாம் ஆண்டு காட்டுக்கிறார். உங்களை பாதுகாக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் மகனை கேள், மகளை கேள், கலங்காத, பயப்படாத, திகையாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாருக்கு வியாதி இருக்குன்னு பயப்படுது, அந்த வியாதி தன்னாலே போகுது. அதே விட சைத்தில் வியாதி தன்னாலே போகுது. காலில் உள்ள வியாதி போகுது, கையில் உள்ள வியாதி போகுது, இடுப்பில் வியாதி போகுது, இதயத்தில் வியாதி போகுது, கிட்னியில் வியாதி போகுது. எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அதே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆவியான காட்டுக்கிறார், ஒரு தரிசனத்தை காட்டுக்கிறார். உலகம் முழுதும் என் கரத்தை நீட்டிட்டேன், அற்புதம் செய்ய போகிறேன், அற்புதம் நடக்குது. எந்தெந்த ஆசீர்வாதம் ஒரு தேவையோ அவ்வளோயும் கொடுக்க போகிறேன். ஒருவருக்கு நான் குறை வைக்க மாட்டேன். நிறைவான ஆசீர்வாதம். யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக பல மாதங்களாக பல வருஷங்களாக அவ்வளோ ஆசீர்வாதம் தான். நீங்கள் வேண்டானுங்க அப்படியே ஆசீர்வாதம். அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. சில மாற்றங்கள் உழைத்து வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொன்னது உண்மை. இது என் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறித்து. ஓரவ கரவா சங்கரவாதி கரவாதி கரவதியா. ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். உங்கள் இதயம் தலை வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவர். அற்புதம் செய்கிறார். சத்துவங்களை தொடாது, விக்கிரம் தொடாது, கஷ்டம் வராது, அற்புதம் வருமம். எந்தெந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவும் கிடைக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண்பகாது. என் மகனை கேள், மகளை கேள். குத்து விளக்க கொளித்து வச்ச பிறகு எரியும். அங்கே எண்ணெய் யார் விட்டா? ஆவியானவர். அந்த எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் வற்றி போகாது, அதை அணைக்கவும் முடியாது, எரியும். ஒரு விளக்கை தேவன் கொளுத்தி வைப்பார்னால் அந்த விளக்கு எரியும், ஒருபோதும் அணையாது. அணைய போகிறதும் இல்லை. வீட்டில் நான் வந்து எந்தெந்த வீட்டில் விற்கிறவர்களெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. இனி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அற்புதமாக, 2 அற்புதமாக, 3 அற்புதமாக, 4 அற்புதமாக அற்புதம் செய்வேன். நடந்தே செய்தும். 1 விருது அல்ல, 2 விருது அல்ல, 3 விருது அல்ல, கொடுப்பேன், கொடுத்து விட்டேன். என்னை கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஆட்சி அடையவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணி என்னை நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இறம்பி இறம்பி வழியும். நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தில் தாங்கள் ஒவ்வொரு சனிக்களையும் உபாசமும் காலை 10 6 பெற்றுக்கொள்ளுங்கள். காலைதம் விசேஷித்த ஜெபம் அனிதம் நடக்குது. வாருங்கள். அது ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர், ஊர்ச்சி, சென்னை 53.